சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்தாமணி ஃபைனான்சியர் கிட்ட சொல்றாங்க, எப்படினாலும் கேஸை நான் வாபஸ் வாங்க தான் போறேன், ஏதோ வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி அந்த பணத்தை நான் இப்போ வாங்கிக்கிறேன். ஆனா நீ போயிட்டு ரோகிணியால மட்டும்தான் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன்ற மாதிரி நீ சொல்லணும், புரியுதாடுறாங்க. மேடம், இதனால என்ன பாய்தான் நமக்கு இருக்க போகுது, எதுக்காக அப்படி சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஒரு காரணமாக தான் நீ சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரி மேடம், அதே மாதிரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனான்ஷியர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே சிந்தாமணி, ரோகிணி, நான் ஃபைனான்ஷியர் கிட்ட பேசிட்டேன், ஃபைனான்ஷியர் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை நீ என்கிட்ட கொடு, நான் ஃபைனான்ஷியர் கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஃபைனான்ஷியர் கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்க, நீ போலீஸ் ஸ்டேஷன் போன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஆண்டி, நான் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் வெளியே வர்றதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ரோகிணி போனதுமே உடனே சிந்தாமணி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. சிந்தாமணியோட ஆள் பரவாயில்லையேக்கா, ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி நீங்க கேஸை வாபஸ் வாங்க வேண்டிய வேலையும் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி பணத்தையும் வாங்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நான்லாம் இப்படிதான் சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முத்து மீனா 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கறதுக்குள்ள அங்கே ரோகிணி உட்காந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அழுது புலம்பிட்டு. உடனே பின்னாடியே சந்தோஷி வராங்க. அவங்க இங்க பாருங்க, கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கிறோன்றாங்க. அப்புறம் எதுக்காக சார் நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ரோகிணியால தான். ரோகிணி அழுது புலம்பி அவங்க புருஷன் மேல எந்த அளவுக்கு அன்பு பாசம் கேர் வச்சிருக்காங்கன்றது எல்லாமே எனக்கு புரிஞ்சது. அதை வச்சுதான் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன். மனோஜ் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு லவபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நான் பார்த்ததே கிடையாதுன்னு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மனோஜுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே முத்து மீனா என்ன இது, எனக்கு என்னவோ பார்லர் அம்மா ஏதோ கேம் பிளே பண்ணதோன்னு தோணுது, என்னங்க இதுல உங்களுக்கு சந்தேகம், கேம் பிளே தாங்க, இது எல்லாமே உங்களுடைய அண்ணாவை ரோகிணி பக்கம் கொண்டு வரதுக்காக ரோகிணி போற சதி திட்டம் தான். கேஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ அவளாவே இப்போ கேஸை வாபஸ் வாங்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இது எல்லாமே அவளோட சரிதாங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. உடனே ஃபைனான்சியர் கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்போ மனோஜையும் வெளியே விட்டுறாங்க. உடனே ரோகிணி மனோஜ், உனக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போகுவேன், எனக்கு நீ தேவை மனோஜ்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் தேங்க்யூ ரோகிணின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே முத்துக்கா பயங்கர கோவம் வருது. போதும் பார்லராமா, போதும், நிறுத்துங்க, எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி நடிப்பெல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க நடிப்பை நம்பி நாங்க ஏமாற தயாரா கிடையாது, இது எல்லாமே உன் பிளான்ன்றது எனக்கு என்ன தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, எல்லாமே உன் பிளான் தானேன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி மனோஜ், எனக்கு யாரை பத்தியும் எந்த கவலையும் கிடையாது, எனக்கு எப்பவுமே நீ முக்கியம் மனோஜ், உனக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மனோஜ் ரோகிணியவே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஃபீல் பண்ணது போதும்டா, கிளம்புன்னு சொல்லிட்டு மனோஜை திட்டி உட்கார வைக்கிறாங்க. இப்ப முத்து மீனா 2 பேரும் மட்டும்தான் வீட்டுக்கு வராங்க. உடனே விஜயா மனோஜை பாக்குறாங்க. மனோஜ்னு சொல்லி அங்கே நிக்கிறாங்க. உடனே அண்ணாமலையே பாக்குறாங்க. அண்ணாமலை முறைச்சு பார்த்ததும் மனோஜ் உள்ள வர மனோஜ் வெளியே நின்றுக்கிறாங்க. மனோஜ், நீ அங்கே இரு, உனக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. இவன் செஞ்ச வேலைக்கு ஆரத்தி 1 தான் குறைச்சிடலாம், ஏங்க திஷ்டி கழிக்கணும்ல, அதுக்காக தாங்க, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே விஜயாவும் ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு வராங்க. மனோஜ், நீ வந்துட்டு இல்லைன்றாங்க. என்ன, ரோகிணி தான் வெளியே எடுத்தா, ரோகிணியால தான் நான் இப்ப வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணியை பெருமையா பேசினதும் உடனே முத்து பயங்கர கோவப்படுறாங்க. ஏண்டா, அவ தான் கேஸை கொடுத்து உன்னை உள்ள தள்ளி அவளாவே வெளியே எடுக்கிறா, அந்த அறிவு கூட இல்லாம நீ பேசிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு சொன்னா கூட மனோஜோட மைண்ட் செட் ஃபுல்லாவே ரோகிணி காப்பாத்தின விஷயம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. உடனே முத்து சொல்றாங்க, அந்த சிந்தாமணிய வலிக்கு கொண்டு வரதுக்காக எப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவ செஞ்சிருக்கா தெரியுமா மீனா, சிந்தாமணி பண்ண வேலையெல்லாம் செய்யறது அது எல்லாமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான். ஆனா அதை பத்தி கவலைப்படாம நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ரோகிணி பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, அவ உன்னை அம்மா கிட்ட இருந்து பிரிச்சும் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சும் கூட்டிட்டு போறதுக்காக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான், அதுக்கேத்த மாதிரி நீயும் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேச, உடனே இல்ல, ரோகிணி என் மேல வச்சிருக்க பாசத்தாலதான் இதை பண்ணா, அவ என்ன ரொம்பவே விரும்புறான்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் விஜயாவுக்கா பயங்கர கோவம் வருது. ஒரு முறை வாயால ரோகிணிங்கிற பேரை மட்டும் வந்துச்சுன்னா என்ன பண்ணவன்றது எனக்கே தெரியாது, அவ பண்ணிட்டு இருக்க வேலை, பண்ணிட்டு இருந்த வேலை எல்லாம் தெரிஞ்சோ நீ இப்படி பேசுறிய, உனக்கு அறிவில்லையாடா மனோஜ்,
ஏன்டா இப்படி முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லி விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, அவன் முட்டாளெல்லாம் கிடையாது, நல்லா தெளிவா தான் இருக்கான், அவனை என்னதான் சொல்றதோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயா, ஒருவேளை ரோகிணி தான் வேணும்னு அவன் முடிவு பண்ணா இந்த வீட்டை விட்டு அவனை தாராளமா போக சொல்லு, நான் இருக்க சொல்லி கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டேன், அவனுக்கு விருப்பமா இருந்தா கிளம்பி போக சொல்லுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. ஏங்க திரும்பவும் போயிட்டு அந்த சாக்கடையில மனுஜை விழ சொல்றீங்களா? வேற என்ன பண்ண சொல்றது? முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை விட்டுட்டு கூட மனோஜ் பண்ண தப்புக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கேஸை வாபஸ் வாங்குற அளவுக்கு கோர்ட் வரைக்கும் போகாம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வந்திருக்காங்க. ஆனா ரோகிணி தான் என்ன வந்து வெளியே எடுத்துட்டான்னு சொல்றான். நம்ம சொல்ல வர்றது அவன் காதல விழுதான்னு கேட்டியா? அவனுடைய பொறுத்த வரைக்கும் ரோகிணி அவனை காப்பாத்திட்டான், அது மட்டும்தான் தெரியுது. ஆனா ரோகிணி பிளான் பண்ணி தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணான்றத அவன் புரிஞ்சுக்கிறான்னா? இப்படி ரோகிணி சொன்ன உடனே ஃபைனான்சியர் வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அவ டீ குடிக்க கூட வழி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொன்னதா சொல்ல, இப்ப 6 லட்ச ரூபாய் பணம் ரெடி பண்ணி அவ எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. எப்படி ரெடி பண்ணா? இதை பத்தி எல்லாம் அவன் யோசிக்க மாட்டானா? எது நல்லது எது கெட்டது எதையுமே யோசிக்க மாட்டானா? படிச்சு பட்டம் வாங்கிட்டா மட்டும் போதுமா? அறிவுங்கிறது வேணாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அண்ணாமலை பேசுறாங்க. உடனே விஜயா வந்து வாடா வாடா எங்கன்னு சொல்லி மனோஜை உள்ள கூட்டிட்டு போயிட்டு, மனோஜே நீ ஏன்டா இப்படி இருக்க? உனக்கும் அவளுக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீ வந்து அவ வழியில விழுந்துடாதடா மனோஜே. அவ உன்னை பழி வாங்கணும், உன்னை அடையணுன்றதுக்காக, உன்னை வந்து என்கிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு சதி திட்டம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பலிகாட ஆயிடாத மனோஜின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. 1000 தான் இருந்தாலும் அவதானமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுத்த அதை வந்து நம்பலா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்க பாரு, நீ மட்டும் திரும்ப ரோகிணி கூட வாழணும்னு முடிவெடுத்தினா உன் அம்மாவை ஒட்டு மொத்தமா தலை முழுகிடு. உன் அம்மாவை மறந்துட்டு நீ போய் அவ கூட வாழணும்னு நினைச்சா நீ போய் வாழுன்னு சொல்றாங்க. ஆனா நீ முடிவெடுக்கிறதுக்குள்ள உன் அம்மாவோட உயிர் உன்னை விட்டு போயிருக்கும். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு நான் போயிருப்பேன். இப்படிப்பட்ட அசிங்க அவமானம் எனக்கு தேவை கிடையாதுடான்னு சொல்லி விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்ல, அம்மா ஏமா இப்படி பேசுறீங்க? அவ என்னுடைய காதலுக்காக இப்படி பண்றான்னு தான் சொன்னேனே தவிர அவ கூட சேர்ந்து வாழணுன்ற முடிவு நான் எடுப்பேன்னு சொல்லலையே. நீ என்ன சொல்றியோ அதை தான் நான் கேட்பேன். இப்ப வரைக்கும் பாரு, நீ சொன்னதுக்காக விவாகரத்து அப்ளை பண்ணிருக்க, நீ சொன்னதுக்காக எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ண துணிஞ்சிருக்க, இவ்வளோ பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படிமா உன்னை விட்டுட்டு நான் போவேன்? நீ கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரிம்மா, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன் பேச்சை மீறி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, டே மனோஜே, நான் பெத்த பிள்ளைங்களிலே உன் மேல தாண்டா அதிக நம்பிக்கையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்திருக்கேன். என்னதான் தப்பு பண்ணாலும் உன்னை கண்டிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. உன்னை அடிச்சுட்டு நான் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவேன். அந்த அளவுக்கு உன் மேல நான் பாசமா இருக்கேன், என்னை கைவிட்டுறாத மனோஜ்னு சொல்லி விஜயா வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் அழுதுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து, கவலைப்படாதம்மா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி விஜயா மேல வந்து மனோஜ் வந்து சத்தியம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனாவை காட்டுறாங்க. மீனா வந்து அந்த ஃபைலை வச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து, என்னச்சு மீனா, என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த டாக்குமெண்ட்டை வச்சு எப்படியாவது சிந்தாமணி கிட்ட இருந்து நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கல்ல, அவங்களோட வீட்டு பத்திரத்தை எல்லாமே சிந்தாமணி கிட்ட இருந்து வாங்கணும், அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மீனா, உன்கிட்ட துருப்பு சீட்டு இருக்கு, அந்த துருப்பு சீட்டை வச்சு நீ கேளு, கண்டிப்பா நடக்கும், எல்லாமே நல்லதா நடக்கும், நீ போய் அவளை மிரட்டு, தன்னால அவ வழிக்கு வருவான்னு சொல்றாங்க. ஏங்க இது சரியா இருக்குமா? மீனா, இப்ப நீ தலைவி, தைரியமா இருக்கணும், எதை பத்தி யோசிக்காம துணிஞ்சு எல்லா முடிவும் எடுக்கணும் மீனா, உனக்கு பக்க பலமா நான் இருக்கேன்னு சொல்லி முத்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, என் கூட எனக்கு துணையா நீங்க இருக்கின்ற போது எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? நான் நாளைக்கே போறேன், சிந்தாமணியோட கண்ணுல விரல விட்டு ஆட்ட போறேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க மீனா வந்து. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில நம்ம சிந்தாமணி யாரோட வீட்டோட டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே மீனா கூட வராங்க. என்ன காலையிலேயே வசூலுக்கு இது வந்திருக்கியா? கூழ் ஊத்துறதா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்காகமா வசூலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி மீனாவை கிண்டல் பண்றாங்க. சிந்தாமணி, நான் ஒன்றும் வசூல் பண்றதுக்காகலாம் ஒன்றும் வரல, கடவுளோட நம்பிக்கை இருந்து நீ இந்த மாதிரி பேசுறல, அது சந்தோஷம்தான். உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுக்காக வந்திருக்க. நீ கந்து வெட்டிக்கு பணத்தை கொடுத்து அவங்களோட வயிற்று பொழப்ப அடிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டு பத்திரத்தை எல்லாம் வாங்கி உன் பீரோல வச்சிருக்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது மீட்டர் வட்டின்னு சொல்லிட்டு இது வட்டி தான், அசல் இன்னும் வரலன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டு பத்திரத்தை நீ வச்சிருக்கில்ல, அந்த வீட்டு பத்திரத்தை இப்ப நீ எடுக்கணும்ன்றாங்க.
அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தா நான் வீட்டு பத்திரத்தை கொடுக்க போறேன். இது எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம். இதுல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த சங்கத்துல தலைவியா இருக்கேன். யாருக்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதை தட்டி கேட்டு அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய பொழப்பு. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? நீ கொடுத்த பணத்தோட அதிகமாவே அவங்க உனக்கு பணம் கொடுத்துட்டாங்க. இவங்க வீட்டு பத்திரம் ஒருத்தரதும் நீ இப்ப எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்ன்றாங்க. ஏய், நீ யாரடி? நீ சொன்னதும் உடனே நான் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட வேணாம். அப்படியெல்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்னால கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா சின்னமணி பேசுறாங்க. சின்னமணி, நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பார், எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நீ எப்படி பணம் வாங்கின, அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இதுல டீட்டெயில்டா போட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு நான் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்தேன்னா உன் நிலைமை பத்தி நினைச்சு பாரு. கண்டிப்பா ஜாமீன் கிடைக்க கூட வாய்ப்பே கிடையாது. இப்ப நீயா வீட்டு பத்திரத்தை கொடுக்கறியா, இல்ல நாங்களா வந்து கமிஷனர் கிட்ட போயிட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டோமா? எங்களுக்கு 2 வழி இருக்கு. 2 வழியா போனாலும் எங்களுக்கு வீட்டு பத்திரம் கிடைச்சிடும். இப்ப முடிவு உன் கையில சிந்தாமணின்னு சொல்லிட்டு மீனா சிந்தாமணிக்கு பெரிய செக்காவே வைக்கிறாங்க. இப்ப சிந்தாமணிக்கு என்ன முடிவு சொல்றது, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சிந்தாமணி குழம்பி போயிருக்காங்க. உடனே அடியாளங்க வந்து, ஏய், என்ன என் அக்காவே மிரட்டுறியா? என் அக்கா எப்படிப்பட்டவங்க தெரியுமான்றாங்க. போதும், நிறுத்து. கூலிக்கு மாரடிக்கிறவன்லாம் இங்க வந்து என்கிட்ட பேசக்கூடாது. சிந்தாமணியோட அல்லக்கை தானே நீ, உண்மையிலேயும் கேஸ் போட்டுருவேன், ஜாக்கிரதைன்னு சொல்லி இப்ப மீனா வந்து மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே சிந்தாமணி அவங்க அடியாள் கிட்ட போயிட்டு, நான் கபோர்ட்ல வீட்டு பத்திரம் எல்லாமே வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா சொல்ற? டேய் போடா முட்டாள், நான் சொன்னதை செய்யணும்னு சொல்லிட்டு விஜயா சொன்னதும் அவங்களும் போயிட்டு வீட்டு பத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் ஒவ்வொருத்தர்கிட்டும் போயிடுது. இப்ப அந்த கேஸ் வந்து கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்க பேப்பரை அதை கொடுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனா கிட்ட சிந்தாமணி சொல்றாங்க. இல்ல சிந்தாமணி, இந்த பேப்பரை வச்சுதான் என்ன பண்ணணுன்றது எல்லாம் என்னுடைய பிளான்ல இருக்கு. அது எல்லாமே பண்ணணும். இப்பதானே முதல் படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இனி போக போக பாரு, நீ எல்லாமே ஏற்றத்தை மட்டும்தானே பார்த்திருப்ப. இனி சரிவையும் நீ பார்க்க போற. இந்த மீனாவோடைய ஆட்டம் இனிதான் ஆரம்பம்னு சொல்லிட்டு இப்ப வந்தவங்க எல்லாருக்குமே வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப மீனாவை பார்த்து, நீ 100 வருஷம் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும் மீனா. நாங்க இதெல்லாம் கனவுல கூட நடக்குமான்னு நினைச்சோம். நீ வந்து பாத்தியா, அந்த கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சுட்ட. சிந்தாமணிக்கு சரியான பதிலடி நீ தான் கொடுத்துருக்க மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே மீனாவை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சிந்தாமணி ரொம்பவே கோவப்படுறாங்க. மீனா, இந்த எலி வலையில காலை வச்சு மாட்டிக்கிட்ட மாதிரி நீ மாட்டிக்கிட்ட. இனி உன்னால எப்படி நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு பாரு. நான் எப்படிப்பட்டவன்றது உனக்கு தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. சிந்தாமணியோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததில்ல, இனி பார்க்க போற. ஏண்டா சிந்தாமணி கிட்ட பகைச்சுக்கிட்டோமோ நீ நினைக்க போறேன்னு சொல்லி சிந்தாமணி பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப சிந்தாமணி என்ன செய்ய போறாங்க, மீனா அதை எப்படி முறியடிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.